Rama Rama Hare Hare. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Anjana Timrandesya Jnananjanaye Salagaye Saksum Milamena Dasveshi Guruve Namaga Sri Chaitanya Manobisirum Savinum Yena Bhutale Swayam Rupa Kadamayam Tada Siva Patigam He Krishna Karuna Sindhe Dina Bande Jagatpade गोपीशा गोपिका कांता राधा कांता नमस्ते अब्दकांचन गौरांगी राधे वृंदानेश्वरी वानुसुदेवी प्रियमानी हरिप्रिय वांचे कल्पतराय कृप सिंधु ये वस पतिनानां भावने वैष्णवयो नमो नमः जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे हरे ओम हरे कृष्णा இன்னைக்கு அத்தியாயம் 5, அதாவது கர்ம யோகம், பகவான் கிருஷ்ணர் உணர்வில் செயல். நாம நேற்றுக்கு ரொம்ப அழகா உன்னத ஞானத்தை படிச்சோம். அதுக்கு முந்தின நாள் கர்ம யோகத்தை படிச்சோம். ஒரு நாள் ஒரு அத்தியாயத்திலும் நமக்கு ரொம்ப அழகா மேன்மையா பகவான் கொடுத்துன்னு வராங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி செயல்படுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கர்ம யோகத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், முந்தா நாள் தெரிஞ்சுக்கிட்டோம். நேற்றுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். இப்போ பக்தி கலந்து கொடுக்குறாரு. பகவானோட உணர்வோடு நாம செயல்படணும். அது எப்படி செயல்படணும் இந்த அத்தியாயம் மூலியமா ரொம்ப அழகான ஞானத்தை கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிவிட்ட ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மேங்களூருக்கு நம்ம அனைவரும் சார்பாகவும் பிரார்த்தனை அனுபவிப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார் சிவாசாதி கௌர பக்த விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்ப 4வது அத்தியாயத்துல ஒரு சின்ன சுருக்கம் பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ள விரிவா போலாம். ஹரே கிருஷ்ணா. அதாவது பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துல நித்தியமான கல்வி 1ல இருந்து 10வது பதம் வரைக்கும் பார்த்தோம். அதுல தகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பன், பக்தன், தகுந்த வினாக்களை கட்டளைகளை பின்பற்றுதல். அந்த சாராம்சத்துல பகவான் நமக்கு அந்த உன்னத ஞானத்துல பகவத்கீதை எப்ப பேசப்பட்டதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. யாரிடமிருந்து பெறுவது? அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரை ஆச்சாரிகள் மூலமாக அந்த ஞானத்தை பெற வேண்டும் சொல்லப்பட்டது. அது எதை பற்றியது? அந்த ஞானம் நித்தியமான கல்வி எதை பற்றியது? கடவுள் எப்பொழுது அவதரிக்கிறார்? கடவுள் அவதரிக்கான காரணம் என்ன? இந்த அறிவை பெறுவதால் நமக்கு என்ன பயன்? இந்த 3 சாராம்சம் மூலியமாகவும் நாமும் நித்தியமான கல்வி 1ல இருந்து 7வது 10வது பதம் வரைக்கும் நம்ம விரிவா பார்த்தோம். 11ல இருந்து 15 வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் தவறுகளை, அதாவது தவறான கருத்துக்களை அகற்றுகிறார். அந்த ஸ்தானத்துல இருந்து நாம பார்த்தோம். 16ல இருந்து 24வது செயல்களை விளைவுகளை நீக்குதல், அதாவது கர்மா, விகர்மா, அகர்மா. கர்மான்றது நார்மலா நம்ம செய்யற செயல் தான், நம்ம செய்யற செயல் கர்மா. விகர்மான்றது தடை செய்யப்பட்ட செயல், செய்யக்கூடாத செயல்கள். அகர்மான்றது செய்யக்கூடிய செயல். இது 3 சாராம்சமும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. யாகங்கள் 25ல இருந்து 42வது பதம் வரைக்கும் மிக உயர்ந்த யாகம் சொல்லப்படுது. பக்தன் திருநாம உச்சாடம் பண்றது, பகவானுடைய ஹரிநாமத்தை உச்சாடம் பண்றது, சாஸ்திரங்களை படித்தல், புலன்களை கட்டுப்படுத்துதல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் யாகங்கள் பார்க்கும்போதுன்னா திறனும் குண நலனும் பார்த்தோம். அதே மாதிரி யாகத்தினை கற்பிக்கும் ஆசிரியர் யார்? படிக்கட்டுமா பிரபுஜி? ஒரு நிமிஷம் மாத்தாச்சு. இன்னைக்கு நாம 5வது அத்தியாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 5வது அத்தியாயத்துல மொத்தம் 29 பதங்கள் இருக்கு. ஒரு பதம் பாருங்க. தாமரை இலை போல் நீர் போல அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா 1வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும். 1வது அதாவது தாமரை இலை நீர் போல. இப்ப தாமரை இலை மேல நீர் ஒட்டுமா? நீர் கண்டிப்பா ஒட்டாது இல்லைங்களா. ஒரு பௌதிகமான ஒரு தண்ணி, ஒரு குளத்துல ஒரு இலை, தாமரை இலை இருக்குன்னா அந்த இலைக்கு அது தண்ணியில் தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் அது மேல ஒரு டிராப் கூட வாட்டர் ஒட்டாது, அது பாட்டு ஸ்லிப் ஆயிப்போம். அது மாதிரி இது எல்லாமே பௌதிகம், இது எல்லாமே மாய.
இந்த மாயத்துக்குள்ள நாம் எல்லாமே இருக்கிறோம். இதுக்குள்ள இருந்தாலும் அதுல இருந்து பற்றற்ற தன்மையை நாம் இருக்கணும்ன்றதுதான் இது உதாரணமா கொடுக்குறாங்க. ரொம்ப அழகா பகவான் நமக்கு விரிவா கொடுக்குறார். 12வது பாட்டுல இருந்து 13ல இருந்து 16வது பாட்டு வரைக்கும் செயலாற்றும் மூவர்கள் யார் அப்படின்றத பார்க்க போறோம். அதே மாதிரி 17, 26 சமமாக பார்த்தல். எல்லா ஜீவராசியும் நம்ம சமமாக பார்க்கணும். ஏன்னா இது பகவான உணர்வோட இந்த அத்தியாயம் கர்மயோகம் மூலியமா நமக்கு சொல்லப்படுறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி 27ல இருந்து 28 நாளைக்கு பார்க்க போற அஷ்டாங்க யோகத்தோட தொடக்கம் வந்து நம்ம 27ல இருந்து 28வது பதம், அந்த 2 பதத்திலையும் நம்ம விரிவா பார்ப்போம். நாளைக்கு அந்த அத்தியாயத்தை ரொம்ப தொடர்ச்சியா பார்க்கலாம். 9வது அது 29வது அத்தியாய ஸ்லோகம் பாருங்க. அமைதிக்கான வழி அப்படின்றத நாம கடைசியா நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பகவான் வந்து அது அர்ஜுனன் வந்து என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு பார்ப்போமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ண. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அழகா படிச்சு இந்த பதம் பாருங்க. அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியோடு செயலாற்றவும் பரிந்துரைத்தேன். இவை இரண்டில் சிறந்த நன்மை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவாங்க. ஏன்னா 3வது அத்தியாயத்துல கர்ம யோகத்திலே பகவான் முதல்ல அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட 2 விதமான கேள்வி கேட்கிறார். துறவனா என்ன, ஏன் பந்தப்பட்ட, இது ஏன் செய்ய சொல்றேன்றார். இன்னைக்கும் இதே மாதிரிதான் ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லடா இல்லைங்களா? பக்தி, அதாவது பக்தியோட செயலாற்றுன்னு சொல்றீங்க. ஆனா இது 2 எது சிறந்தது? செயலையா துறக்கணுமா? எது செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு இல்லைங்களா? ஏன்னா இன்னும் அந்த குழப்பம் அவருக்கு இன்னும் தீரல. அதாவது முதல் அத்தியாயத்துல இருந்து அவர் குழப்பம் தான் இருந்தார். 2வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா ஆத்ம தத்துவம், சாங்கிய தத்துவம், வர்ணாச தர்மத்தையும் சொல்லி கொடுத்தார், கர்மயோகத்தையும் சொல்லி கொடுத்தார், உன்னத ஞானத்தையும் கொடுத்தார் போனதுல. ஒரு நிமிஷம். இப்ப பாத்தீங்கன்னா அது என்னென்ன எந்த இடத்துல குழப்பம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு சின்ன தெளிவு பார்த்தலாமா? அவர் என்ன குழப்பம் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த குழப்பம் நமக்கும் வரும். நமக்கும் அந்த ஒரு நாம யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றோம். ஆனா நம்ம ஸ்தானத்துல இருந்து அர்ஜுனன் பகவான் கிட்ட கேள்வி கேட்கிறார். அதுக்குள்ள விடையை கொடுக்குறாரு பாருங்க. வறண்ட மன யோகங்களை விட பக்தி சேவையே சிறந்தது. அவர் முதல் கேட்ட கேள்விக்கு வறண்ட மன யுகங்களை விட பக்தி சேவையே சிறந்தது. அதோட சாராம்சம் பாருங்க. 2வது அத்தியாயத்துல ஸ்லோகத்துல 11:30 அந்த பதத்துல பகவான் கிருஷ்ணர் ஆன்மீக அறிவை சொல்றார் இல்லைங்களா? 11 அத்தியாயத்துல 2வது அத்தியாயத்துல 2வது அத்தியாயத்துல பகவான் வந்து சரணாகதி அடைகிறான் அர்ஜுனன் பகவான் கிட்ட. 7வது ஸ்லோகத்துல 8, 9 திருப்பியும் புலம்புறான். 10வதுல தங்கள் தலையில கொட்டிட்டு அவருக்கு ஆத்ம ஞானத்தை சொல்லிவிடுகிறார். அந்த 11வது பாதத்துல இருந்து விரிவா அதை கொடுக்குறாரு. ஆனா இந்த இடத்துல அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, தவறான ஒரு புரிதல் இருக்கு. இது நமக்கும் வரும். ஏன்னா ஆத்மானா என்னன்றதை நம்ம அப்பதானே புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? நாம யாருன்றதை அப்பதானே புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அதே அத்தியாயத்துல 31, 37வது பாதத்துல பரிந்துரைக்கப்பட்ட கடமையை விளக்கப்பட்டுள்ளது. நம்ம என்ன மாதிரி கடமையை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், நான் இந்த குளத்துல தான் பிறந்திருக்கிறேன், நான் இந்த வம்சத்தை தான் வந்திருக்கேன், அதனால நான் அந்த ஸ்தானத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு இல்லைங்களா? கீதை என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, நீ எந்த குளத்தை வேணா பிறந்திருக்கும், எந்த ஆசிரமத்துல இதுக்கு செயல்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வேத சாஸ்திரங்களை படி நீ என்ன செயல்படுறியோ அதுதான்டா உனக்கு வரணும்னு சொல்லிட்டு கீதை சொல்லுது. அதுல அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன ஒரு சுணுக்கல் இருக்கு, அதாவது தவறான புரிதல் இருக்கு. அதை இந்த அத்தியாயம் மூலியமா அவர் விளக்குறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 42, 45 பழைய செயல்பாடுகள் காரணமாக ஆத்மாவின் சிக்கலை. இப்ப பழைய செயல்பாடுன்னு சொல்ல போனா பாத்தீங்கன்னா, நாமெல்லாம் வந்து முன்னோர்கள் பாட்டனார்கள்லாம் வந்து ஒரு சில வழிமுறைகள் வச்சிருக்கோம். இப்படிதான் நாம வந்து கடவுளை வணங்கணும், இப்படிதான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல வருதுன்னா, சில இடத்துல வந்து மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு எப்படி மாற்றங்கள் வரும்னு பாருங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நான் என் பக்கத்துல வந்து ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னை சுத்தி ரவுண்டா உட்காந்து 10 பேர் இருக்கிறோம். இப்ப எனக்கு வலது பக்கத்துல இருக்கிற ஒரு கதையை சொல்றேன். அந்த கதையை சொன்ன பிறகு அவர்கிட்ட நான் சொல்றேன், நான் சொன்ன கதையை அடுத்த ஆள்கிட்ட சொல்லுங்க அப்படின்றான். அவருக்கு அடுத்த ஆளு சொல்லுங்க, அடுத்த ஆளு சொல்லுங்க. இப்படியே சொல்லிட்டே வரும்போது 10வது ஆளு அந்த கதையை திருப்பி என்கிட்ட சொல்றேன். அப்ப அவர் சொன்ன கதையை சொல்றேன். பாத்தீங்கன்னா அந்த கதையே இருக்காது, நான் சொன்ன கதையே இருக்காது, எல்லாம் மாறி இருக்கும், உள்டாவா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம எல்லாமே வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு சராசரி மனிதர்கள் தான் இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட இருக்கிற நாம என்ன பண்ணுவோம், நான் சொல்ற கதையை அவர் என்ன பண்றாரு, அவருடைய புரிதல், அவருக்கு என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை ஒரு பில்டப் பண்ணுவாரு, இல்ல இறக்கி சொல்லுவாரு மற்றவங்கிட்ட. அதே மாதிரி அவரும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வழிமுறைகள் சில இடத்துல வந்து மாற்றங்கள் இருக்கும். அதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு நாம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம்
இல்லைங்களா? ஆனா வேதம் சொல்லப்படுறது எந்த இடத்துலயுமே அது மாற்றம் இருக்காது. இந்த 4 ஆசிரமங்களையும் சரி, பிரம்மகவுடிய சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், உத்தர சம்பிரதாயம், சனத் சம்பிரதாயம், இந்த 4 சம்பிரதாயம் உள்ள ஆச்சாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் உகந்தது, அதுதான் அதி உத்தமம். அதை விட்டு நாம என்ன பண்ணுவோம், முன்னோர்கள் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது ரொம்ப தவறு அது. சோ அதுதான் இந்த இடத்துல பழைய செயல்பாடுகள் காரணமாக ஆத்மாவின் சிக்கலை அர்ஜுனன் உணர்றான். இன்னும் விளக்கமா சொல்ல போனா பாத்தீங்களா, பீஷ்மர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து அவர் வந்து ஒரு வரம் வாங்கியிருக்காரு. என்ன மாதிரி வரம்? கங்கை கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய தந்தையார்கிட்டயும் வரம் வாங்கியிருக்காரு. என்ன வருது, நான் வந்து பிரம்மச்சாரி இருக்கிறேன், இந்த அஸ்னாபுரத்தை நான் வந்து என்னோட கண்ட்ரோல் வச்சிருப்பேன், பயப்படாதீங்க, அதுக்கு நான் காவலனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த வரத்தை என்ன பண்றாரு, அதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு. அவரு பழைய செயல்பாடு. ஆனா மாற்றங்கள் மாற்றங்கள் வர 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 அந்த சமுதாயத்துக்கு நம்ம அதுக்கேத்த மாதிரி அது மாற்றம் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் மாற்றம்? வேத சட்டங்கள்ல என்ன சொல்லப்பட்டதோ அது சாராம்சமா இருக்கணும். பௌதிக சட்டத்துக்கு நாம துணை போகக்கூடாது. பௌதிக சட்டம்னு சொல்லப்படுது, கவர்மெண்ட்ல லா ஆர்டர் போடுவாங்க, நிறைய ஆர்டர் எல்லாம் போடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சட்டத்தை நம்ம மதிக்கணும், 2 சட்டத்தையும் மதிக்கணும். அதே மாதிரி ஆன்மீக சட்டம் ஒண்ணு இருக்கு, சாஸ்திர சட்டம் ஒண்ணு இருக்கு, அதையும் நாம ஃபாலோ பண்ணணும். ஆனா பீஷ்மர் என்ன பண்றாரு, எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், சாந்தனு மகாராஜ் கிட்ட நான் சொல்லிட்டேன், இப்படிதான் நடப்பேன், கங்கை தாயிட்ட இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சத்தியாவதி கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைபிடிச்சிட்டு வர்றாரு. அப்ப அவங்களுக்கு அந்த அடுத்த தலைமுறைக்கு வழி கொடுக்கணும். ஏன்னா விஞ்ஞானம் மாற 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 அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பழைய செயல்பாடுகளும் மாற்றம். ஆனா எப்படி இருக்கணும் மாற்றம் இருக்கணும்? வேத சட்டங்கள். ஏன்னா நாம வந்து இன்னும் 1,00,000 ஆண்டுகள் வந்தா கூட நம்ம சாஸ்திரம், நம்ம சனாதன தர்மம் அதுக்கு ஏத்த மாதிரி கட்டமைக்கப்பட்டுள்ளது. நம்ம சாஸ்திரம் அது எந்த காலத்திலும் அது வந்து உகந்தது. என்னதான் நம்ம விஞ்ஞானமா போனாலும் சரி, அந்த சட்டம் வந்து எல்லா காலகட்டத்துக்கும் அது உகந்தது. நாம அது புரியல் இல்லாம நாம இருக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் சொல்றாரு. பழைய செயல்பாடுகள் காரணமாக ஆத்மாவின் சிக்கலை வந்து அர்ஜுனன் செயல்படும். அதே மாதிரி உரை 46, 53 பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. பக்தி சேவையில் பௌதிக பந்தத்திலிருந்து பிரிக்கப்படுவதை விளக்குகிறது. அந்த இடத்துலயும் விலக்கி இருக்காரு பகவான். ஆனா அதுலயும் கொஞ்சம் குறைபாடு. அதே 3வது அத்தியாயத்துல கர்ம யோகத்துல பாருங்க 27, 18 என்ன தவறா சொல்லிட்டேன், 17, 18 இந்த பாது என்ன சொல்றாரு, ஞானத்தின் தளத்தில் ஒரு நபருக்கு எந்த கடமையும் இல்லை என்பதை விளக்கினார் பகவான். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னா என்ன மாதிரி சொல்ல பாருங்க, நம்ம ஒரு டாக்டர் படிச்சிருக்கோம், இன்ஜினியர் படிச்சிருக்கோம், அட்வொகேட் படிச்சிருக்கோம், ஏதோ ஒரு உயர் பத்தியெல்லாம் படிச்சிருப்போம். அது பௌதிக ஞானம். அது நம்ம சமுதாயத்துக்கு தேவை, நம்ம வாழ்வாதாரம் அது. அது நம்ம குடும்பத்தை பேணி காக்கிறது. ஆனா அது வந்து பௌதீக ஞானம். ஆனா ஆன்மீக ஞானம் சொல்றது கீதையை படிக்கிறது, புராணங்களை படிக்கிறது, உபநேசங்களை படிக்கிறது. சோ இந்த ஞானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த ஞானம் படிக்க படிக்க நம்ம என்ன ஆகும் பாருங்க, நாம யாருன்னு தெரியும், நம்ம கடமை என்ன, நம்ம தர்மம் என்னன்னு தெரியும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தும். அது பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருப்போம். அது ரசோகுணத்துல போய் சேரும் இல்லைங்களா? குணத்தை மாத்தும் அந்த குணம், அது பௌதிகம். ஆனா அதுவும் நம்ம சமுதாயத்துக்கு தேவை, நமக்கும் தேவை, நமக்கு வாழ்வாதாரம் அது. ஆனா அதிலையும் இருந்து பற்றற்ற தன்மையா நம்ம போறோம் பாத்தீங்களா, அதுதான் உத்தமம், அதி உத்தமம் சொல்லப்படுது. அதான் கீதையை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஞானத்தின் தளத்தில் ஒரு நபருக்கு எந்த கடமையும் இல்லை என்றாரு. எந்த கடமை? ஆன்மீக தளத்துல இருக்கும் போது அந்த ஞானத்துல நம்ம செயல்படும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கடமைகள் கிடையாது. அது என்னன்றது இன்னும் விரிவா இந்த அத்தியாயத்துல பகவான் நம்ம கொடுக்கிறாரு. 4வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 33ல அனைத்து வகையான தியாக வேலைகளும் ஞானத்தின் தளத்தில் உச்சமடைகிறது. தியாகம், நாம என்ன மாதிரி தியாகம் பண்றோம் பாருங்க. நிறைய தியாகம் பண்றோம். நம்ம செயலை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறோம். நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ, என்னெல்லாம் சாப்பிடுறோமோ, என்னெல்லாம் செயல்படுறோமோ, என்னெல்லாம் உருவாக்குறோமோ, இது எல்லாமே பகவானுடையது, அவருடையதுக்கு நம்ம தியாகம் பண்றோம் பாத்தீங்களா? அந்த தியாகத்துலதான் ஞானத்தில் நம்ம உச்சம் அடைகிறோம். அதை பத்தியும் பகவான் வந்து 4வது அத்தியாயம், போன அத்தியாயத்தில் 33வது பாகத்துல நம்ம படிச்சோம். அதே 4வது அத்தியாயத்துல கடைசி வசனத்துல பகவான் கிருஷ்ணன் மீண்டும் அர்ஜுனன் எழுந்து போட சொன்னார். இதனால் அர்ஜுனனுக்கு குழம்புகிறது, கைவிடு அல்லது வேலையை அடை, சண்டை கைவிடு இல்ல சண்டை போடுன்ற சொன்னாரே அப்படின்றது அந்த குழப்பத்தை தான் வந்து இந்த பதம் 2வது பதத்துல அவனுக்கு இன்னும் அந்த முதல் பதத்திலேயே அவனுக்கு குழப்பம். அதுக்கு பகவான் கொடுக்கிற விளக்கம் பாருங்க. இனி கொடுக்க போறார் விளக்கம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 2வது பதம். हरे कृष्ण। श्री भगवान् उवाच संन्यास कर्मयोगश्च सकार विभौ तयोस्तु कर्म संन्यासात् कर्मयोगो विशिष्यते। हरे कृष्ण। हरे कृष्ण माताजी।
இரண்டாவது பாதத்துல பாருங்க, பகவான் கூட அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு புருஷோத்தரமான முழுமுதல் கூறினார். பரிந்துரைத்த செயல்களை துரத்தல். அதாவது கடவுள் பதிலளித்தார், செயலை துரத்தல் பக்தியோடு செயல்படுதல் இரண்டுமே முக்தியற்றதாகும்ன்றது. ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டு செயல்படுவது சிறந்ததாகுன்றார். அழகா சொல்றாரு. செயலை நாம துறக்கிறோம். என்ன செயலை துறத்தல்? பௌதிக செயலை நாம துறக்கணும், கண்டிப்பா துறக்கணும். அப்பதான் பற்றற்ற தன்மையா செய்யணும். அப்ப முழுமையா துறந்துட்டா அது நம்ம விட்டுட்டோம்னு நினைச்சுக்கலாம். அப்ப எப்படி நம்ம ஜீவிக்க முடியும்? இல்லைங்களா? நமக்கு வாழ்வாதாரமே அதான். நம்ம செயல்பட்டதானே பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம எந்த வேலையும் செய்யாம வீட்டுல இருந்தா எப்படி நமக்கு கிடைக்கும்? இல்லைங்களா? செய்யணும். ஆனா அதுலயே பற்றற்ற தன்மையா செய்யணும் தான் சொல்றேன். ஆனா அதுவும் முக்தி கிடைக்கும். ஆனா அதுவே அந்த செயலியே பக்தியோட செயல்பட்டு பாருங்க, 100% முக்தி கிடைக்கும். 100% முக்தி கிடைக்கும். அதுதான் சொல்றாரு, இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டு செயல்படுவது சிறந்ததாகும் சொல்றாரு. இது இன்னும் விளக்கமா பார்க்க போனுச்சுங்களா, நம்ம கடமையை மட்டும் தான் நம்ம செய்யணும். நம்ம கடமை என்ன அப்படின்னு நம்ம செய்யணும். நம்ம எந்தெந்த ஸ்தானத்துல ஒரு 25 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிராமண கோட்டில் உள்ளவன் ஒரு பிரம்மச்சாரி விரதம் இருக்கலாம். அதே ஒரு சத்திரனா இருக்கிறவன் நல்ல ஒரு வேதங்களை படிக்கிறது, சாஸ்திரங்களை படிக்கிறது, நாட்டு மக்களுக்கு எப்படி கொடைவள்ளலா இருக்கலாம், எப்படி நம்ம பண்ணலாம், ஒரு சத்திரியம் பண்ணுவான். ஒரு வைசியம் என்ன பண்ணுவான்? 25 வயசு வரைக்கும் நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், கிரகஸ்தன் ஆகணும், நம்ம குடும்பத்தை பேணி காக்கணும், ஞானத்தோட பகிரணும், அந்த வயசுல இருப்பான். சூத்திரனும் அதே மாதிரிதான் இருப்பான். இல்லைங்களா? 4 பேருக்குமே ஒரே மாதிரிதான் இருப்பான். அந்த 25ல இருந்து 50 வயசு வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? கிரகஸ்தன். 4 பேருமே கிரகஸ்தனா இருப்பாங்க. அப்ப குடும்பத்தை நல்வழியில காப்பாற்றணும், நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருப்பான். இல்லைங்களா? அந்த கடமையை அவன் சரிவர பண்ணணும். ஆனா அந்த கடமையில் ஒரு சரிவரம் பண்ணும்போது அந்த பலனை எதிர்பார்க்காம செய்யணும். நம்ம குழந்தைகளை பெற்றுட்டோம், அந்த குழந்தைகளை சீராட்டி அது கரெக்டா நல்லா படிக்க வச்சு அது கொண்டு போய் சேர்க்கத்தான் நம்மளுடைய கடமை. ஆனா அந்த குழந்தையோட வாழ்க்கைக்குள்ள உள்ள போகக்கூடாது. இதுதான் நம்மளுடைய விஞ்ஞானம். பகவத்கீதை விஞ்ஞானம் சொல்றது, அந்த குழந்தைகளை பெற்றுட்டோம், அவங்க நல்லபடியா வளர்க்கணும், நல்லபடியா சேர்க்கணும்னு சொல்லணும். அந்த கடமை மாத்திரம் செய்யணுமே தவிர அவங்களுடைய லைஃப்குள்ள நம்ம போகவே கூடாது. அங்கிருந்து நம்ம தள்ளிதான் நிற்கணும். அதுதான் பற்றற்ற தன்மை. அது என்னைக்குமே நமக்கு பிரச்சனை. இது இப்ப சொல்லல, கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடியே பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம குழந்தை நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கணும், நம்மளை விட்டு வெளியே போகணும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிறைச்சாலை மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். சிறைச்சாலை மாதிரி. அதுதான் பற்று, அதுதான் மோகப்பற்று. அவங்கள ஃப்ரீயா விடணும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிறார். அவங்க வாழறதுக்கும் தகுதி இருக்கு இந்த லோகத்துல. ஆனா நாம அந்த கடமையை செய்யாம நம்ம விட்டுட்டனாலதான் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அவங்க மேல நாம இவங்க தப்பா போயிடுவாங்களோ, இவங்க இப்படி போயிடுவாங்களோ, அப்படி போயிடுவாங்க. அதே குழந்தைய நாம வளர்க்கும் போது நம்ம கடமையை நாம என்ன பண்ணிட்டோம்? பாத்தீங்கன்னா குழந்தைகளை வேத பாடசாலையில சேர்க்கணும். பௌதீக படிப்பு ஒண்ணு இருக்கு, அது காலேஜ் இருக்கு, நம்ம ஒரு கான்வென்ட்ல போய் சேர்க்கிறோம், அது பௌதிகமான படிப்பு. அது அதே இன்னொரு வேத படிப்பை படிக்க வச்சேன்னு வச்சுக்கலாம், அப்போ ரொம்ப அழகா குழந்தைகளுக்கு அந்த குழந்தைங்க நல்வழியில போகும். நம்ம கலாச்சாரம் இது, நம்ம வேதம் இது. இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த பௌதிக விஞ்ஞானத்தை படிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல மேன்மை அடைவான். இன்னும் ரொம்ப போஷன் சமுதாயத்துக்கு தொண்டு செய்வான் அவன். ஆனா அந்த சரிவர நம்ம செய்யாதனால ஒரு கான்வென்ட்ல சேர்த்துட்டு பௌதிகத்தை நம்ம ஆன்மீகத்தை அந்த வேதத்தை கத்துக் கொடுக்காம விட்டுட்டு அப்ப அந்த குழந்தை எப்படி வளரும் தெரியுங்களா? தப்பா தான் வளரும். பணம் சம்பாதிக்கணும், டாக்டர் ஆன பிறகு பணம் சம்பாதிக்கணும் தான் வளரும். இல்லைங்களா? இதுதான் ரொம்ப அழகான்னு சொல்றாரு. அந்த செயலை எப்படி செய்யணுமோ ஆன்மீக தளத்தோட செய்யணும். ஆன்மீக தளத்தோட செய்யணும். அப்ப கடமையே எதிர்பார்க்க கூடாது. அதாவது புலன்களுக்கு கட்டுப்பாடு இருக்கணும். புலன் கட்டுப்பாடு எப்படி பண்ணிப்போம்? நம்ம வேத சாஸ்திரங்களை படிக்கணும், சம்பிரதாயத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப 4 விதமான செயல்பாடு நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன பண்ணுன்னா, ஆன்மீக வாழ்க்கையும் பாவ வாழ்க்கையும் ஒத்தே போகாது. இதுதானே உண்மை. பாவ வாழ்க்கை சொல்றதுன்னா பௌதீகம், ஆன்மீக வாழ்க்கை இது ரெண்டுமே எப்பவுமே ஒத்து போகாது. ஆனாலும் நாம எல்லாம் பாருங்களேன் அதி உத்தமா செஞ்சுன்னு என்ன மாதிரி சரிங்க, நம்ம கருமியா தான் இருக்கிறோம். ஆன்மீகத்தையும் ஈடுபடுவோம், பௌதிகத்திலையும் போவோம். நம்ம எல்லாம் கருமிகள். ஆனா அதிலேயே பற்றற்ற தன்மையா நம்ம தள்ளி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம கர்ம யோகியா நாம முயற்சி பண்ணணும். இல்லைங்களா? எனவே ஆன்மீக பயிற்சியில் பாவ செயல்கள் மறந்து விடும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பௌதிகத்துல செயல்படும் போதும் நம்ம ஆன்மீகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பாவம் எல்லாம் பகவானே ஏத்துக்கிறார். அதுதான் நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம டாக்டர் படிச்சிருக்கிறோம், ஓகே. ஆன்மீகத்தை நம்ம அதே ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கலாம், நம்ம அதுல செய்யற பாவங்கள் கண்டிப்பாக, ஏன்னா அந்த பாவம் செய்ய மாட்டார் அவர். அந்த டாக்டர் பாவம் செய்ய மாட்டார், அந்த வக்கீல் பாவம் செய்ய மாட்டார், அந்த கலெக்டர் பாவம் செய்ய மாட்டார். ஏன்னா ஆன்மீகம். இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி, பலனை எதிர்பாராத சாராம்சம் பாருங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும்
லாப நஷ்டை கணக்கிடாமல் அமைதியாக வாழவே. இது பண்ணா லாபம் வருமா, இது பண்ணா இது நஷ்டம் வருமா, இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டா வருமா, அதுவும் ஷேர் மார்க்கெட்ல போறதும் அதுவும் ஒரு சூதுதான். அதுவும் மத்தவங்களை பணத்தை கொள்ளடிக்கிற கதை தான் இது. இதுவும் நம்ம சாஸ்திரம் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இது அந்த காலத்திலே உண்டு, கோடான காடி காலத்திலே உண்டு. அதுவும் அதை பத்தி எல்லாம் விரிவா நீங்க 2வது லெவலுக்கு வாங்க, அது விரிவா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அப்ப நம்ம புலன் கட்டுப்பாடு எப்படி இருக்கணும் பாருங்க. நாம எல்லாமே பிறந்துட்டோம், கிரகஸ்தன் ஆயிட்டோம், குழந்தைகளை பெற்றுக்கிட்டோம், நாம அந்த குழந்தைகளை காப்பாத்துறோம். நாம என்ன பண்றோம், ஓடிக்கிட்டே இருக்கணும், பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையை ஓடிக்கிட்டு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க நிப்போம் பாருங்க, 60 வயசான போய் நிப்போம். அப்ப எல்லாம் நாடி நரம்பு எல்லாம் ஓய்ந்து போயிருக்கும். அப்போ பகவானை போய் உட்காந்து படிச்சுன்னு கிடப்போம். ஆனா பகவான் என்ன சொல்ல தெரியுங்களா, வா, 60 வயசு இல்ல, இறக்கும் தருவாயிலே வந்தியே, இப்பயாவது வந்தியே அப்படின்றாரு. இப்பயாவது பக்தி கொடு, உன்னுடைய அடுத்த உடலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போது முயற்சி பண்ணுன்றாரு. நாம என்ன பண்றோம், 60 வயசு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில பாத்தீங்கன்னா அதுல பாதாளம் போய் நிக்கிறோம், அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிறோம். அப்போ புலன்கள் கட்டுப்பாடு வாழ்க்கையில ஓடும் போதே நம்மளை புலன் கட்டுப்பாடோட ஆன்மீக சம்பந்தமாக வேத சாஸ்திரங்கள் சொல்லப்படி நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த 60 வயசு இல்லை, 120 வயசு வரைக்கும் நம்ம பகவான் உணர்வோட வாழும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பாத்தீங்கன்னா 120 80 100 வயசு வாழ்ந்தாரு, எங்க தாத்தா வாழ்ந்திருக்காரு, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அது வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்லை. ஆன்மீக சம்பந்தமாக வேத சட்டங்கள் சாஸ்திரங்கள் பிரகாரம் வாழ்ந்திருந்தாருன்னு வச்சுக்கலாம், அவர் கண்டிப்பா மகான் தான். அவர் கண்டிப்பாக மகான். அவர் அதே பௌதிகமாக செயல்பட்டு வாழ்ந்துகிட்டே இறந்தார்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக அடுத்த உடல் அவருக்கு ஏதாவது ஒரு உடல் கிடைக்கும். அவர் என்ன பாவம் புண்ணியம் பண்ணாரோ அந்த உடல் கிடைக்கும். இது கருட புராணத்துல சொல்லப்படும் இல்லைங்களா. இப்ப தர்மத்திலோட 4 தூண்கள் பார்ப்போம். இப்ப நாம அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இதுல என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இதுல முக்கியமான விஷயம், ஏன் நம்ம ஒரு கர்மத்தை நம்ம செய்யறோம், எதுக்காக அந்த கர்மத்தை பாவம் கர்மாவோ புண்ணிய கர்மாவோ நம்ம ஏன் செயல்படுறோம், இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கணும். இல்ல இது கர்ம நடவடிக்கை காரணம் நிற்காமின் விழச்சி. நிற்காமன் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தி, ஒரு பெரிய ராஜா. அவரு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, வர நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தானங்கள் நிறைய கொடுக்குறாரு. என்ன மாதிரி தானம் பாருங்க, ஒரு அந்தனர் வரார், அந்த அந்தனருக்கு 1000 பசுமாடுகளை கொடுக்கிறார், அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான தானியங்கள் கொடுக்கிறார், பொற்காசுகள்லாம் கொடுத்து வழி அனுப்புறாரு. அவரும் அந்த பசுமாடை வாங்கிட்டு 1000 பசுமாடை வாங்கிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி நிறைய வழி தானம் எல்லாரும் கொடுத்துட்டு வர்றார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த அந்தனர் என்ன பண்றாரு, அவருடைய பசுமாடு 1000 பசுமாடுல ஒரு பசுமாடு தெரியாம ராஜாவுடைய குடிலுக்கு வந்துடுச்சு, அவருடைய அரண்மனைக்குள்ள வந்துடுச்சு. அந்த பசுமாடு அவருடைய மாழை தோட்டத்துல வந்துடுச்சு. இதை யாரும் தெரியல, வேலைக்காரங்களும் தெரியல, யாருக்கும் தெரியல. இன்னொரு நாள் என்ன பண்ணிருக்காரு, இன்னொரு அந்தனர் வர்றார். அந்த அந்தனருக்கும் பசுமாடு அவருக்கும் கொடுக்குறாரு, 1000 பசுக்களை கொடுக்குறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய செல்வங்கள் கொடுக்குறார், கொடுத்து வழி அனுப்புறார். வழி அனுப்பும் போது பாத்தீங்கன்னா இந்த முதல் அந்தனர் வந்துட்டார், சொல்றார், ஐயா மன்னரே, எனக்கு கொடுத்த பசுமாடு தெரியாம உங்க குடிலுக்குள்ள வந்துடுச்சு. அந்த பசுமாட்டை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த அந்தனர் கொடுத்துட்டீங்க, அதனால என்னுடைய பசுமாடு எனக்கு கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. அப்ப 2வது அந்தனர் சொல்றாரு, அது எப்படி நான் கொடுக்க முடியும், எனக்கு தானம் கொடுக்கறத நான் திருப்பி கொடுத்தா அது அதர்மம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப எவ்வளவு தர்ம சங்கடமான நிலைமை பாருங்க நிர்காவுக்கு. ஒரு ஒரு என்ன சொல்றது தெரியல. இப்ப 2வது சொல்ல, நான் கொடுக்க முடியாது, ஒருத்தனை தானம் வாங்கிட்டு போய் அது கொடுத்தா அது மகா பாவம்ன்றாரு. அப்ப அவருக்கு என்ன சொல்றாரு, நான் கொடுத்த தானத்தை நான் திருப்பி இங்க போய் எடுத்துக்கிட்டாருன்னா அதுவும் பாகம் இல்லையா அப்படின்றாரு. இது என்ன செய்யுதுன்னு புரியல. 2 பேருமே சாபம் விட்டாங்க நிர்கா மன்னருக்கு. பள்ளியாவே போயிட்டார். பள்ளியா போய் மதுரால ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷமா உள்ள இருக்கார். துவாரயுகத்துல போனவர் பள்ளியானவர் 2 யுகம் தாண்டிய பள்ளியாவே இருக்கிறார். பகவான் அவதாரம் எடுத்துதான் அவரும் முக்தி கொடுக்கிறார். ஆனாலும் அவர் பள்ளியா இருந்தாலும் பகவான் தொட்டதுனால்தான் இப்போ அவர் அந்த இதுல இருந்து வெளியே வர்றார். ஒரு நல்ல அரசாட்சியான மன்னர், ஆனா தானம் கொடுக்கிறவர். இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்களேன், தானம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாம கூட இப்ப பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குறோம், அதுக்கு நாம தகுதியா அதை பார்க்கணும். நம்ம அதுக்கு தகுதியா இருக்கான்னு பார்க்கணும். தகுதி இல்லாம ஒருத்தருக்கு தானம் கொடுத்தாலும் தவறு. நம்ம தகுதியான பார்க்கணும். 2வது வாங்குறவரும் அது தகுதியான்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போன பாத்தீங்களா, நான் ஒரு ஆளுக்கு 10 ரூபா நான் ஒரு தானம் கொடுக்குறேன், அவர் யாசனம் கேட்கிறார், நான் ஒரு 10 ரூபா தானம் கொடுக்குறேன். அந்த 10 ரூபா வாங்கிட்டு அவர் பாட்டு எங்க போறாரு, ஏதோ ஒரு நல்வழியில அவர் செலவு பண்ணாருன்னா பரவாயில்ல, வயிற்றுக்கு சாப்பிட்றாரு,
இல்ல குடும்ப தேவையான செலவுக்கு எடுத்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அதே வந்து அவர் தீய வழியில ஏதாவது செலவு பண்ணிட்டார், தேவையில்லாதது மது மதுல இது பண்றது, புகையில புரியுது, இந்த மாதிரி தவறான வழியில அந்த பணத்தை செலவு பண்ணாருன்னா அவரு பாவத்தை சேர்த்துக்கிறாரு இல்லைங்களா? ஆனா அதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? 10 ரூபா பணம் கொடுத்தோம் பாத்தீங்களா, அது நானும் தான் காரணம். அந்த 10 ரூபா நான் கொடுத்தேன் பாருங்க, அவன் செய்யற பாவத்துல பாதி பாவம் என்னையும் வந்து சேரும். இது வேதம், இது வேதம் சொல்லப்படுது. அப்போ கொடுக்கிறவன் தகுதியா இருக்கணும், வாங்குறவனும் அது தகுதியா இருக்கணும். அதை பார்த்துதான் கொடுக்கணும். பொருள் தானம் என்னைக்குமே நம்ம கொடுக்கவே கூடாது. அன்னதானம் கொடுக்கலாம், ஆனா அதுக்கு வாங்குறவன் அது தகுதியா இருக்கணும். அன்னதானம் யாருக்குன்னா கொடுக்கலாம், எல்லா ஜீவராசிக்கும். ஆனா பொருள் தானம் கொடுக்கும் போது அதை நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது கூட சரி, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சொத்து எழுதும்போது கூட சரி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் வந்து தவறான வழியில அந்த பணத்தை செலவு பண்ணாங்கன்னா நீங்க எந்த சோகத்துல போனாலும் சரி அந்த பாவம் உங்களையும் வந்து சேரும். இது வேதம் சொல்லுது. அதுதான் நம்ம வந்து அதிகமான சொத்தை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு லிமிடேஷன் இருக்கணும். லிமிடேஷன் இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும்ன்றாங்க. இந்த இடத்துல இந்த மன்னருக்கு அதுதான் ப்ராப்ளம். அவர் என்ன பண்றாரு, நான் ஒரு ராஜா, எனக்கு பணம் இருக்கு, என்னோட நாட்டு மக்கள் எனக்கு செழிப்பா இருக்காங்க, அதனால எனக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த கப்பம் கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க, அதனால அந்த பணத்தை நான் தானம் கொடுக்குறேன்றாரு. நல்ல செயல் தான். ஆனால் அவருடைய செயல் என்னன்னு தெரியல, அது மன்னனோட பணமும் இல்ல, மக்களோட பணம் இல்ல, யாருடைய பணம் இல்ல, அது பகவானுடைய பணம். அது பகவான் காற்றை கொடுத்திருக்கிறார், மண்ணை கொடுத்துக்கிறார், பொண்ணை கொடுத்துக்கிறாரு, தண்ணியை கொடுத்துக்கிறார், குடும்பத்தை கொடுத்துக்கிறார், உறவை கொடுத்துக்கிறார், எல்லாமே அவரே கொடுத்தார். இந்த பணம் கொடுத்தது அவரு தான். இது அவருடைய பொருள். அவருடைய பொருளை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் உனக்கு தகுதியா இருக்க தவிர அதையும் அவருடைய எண்ணத்துல இருந்தா கொடுக்கணும். தானம் கொடுக்கணும், பகவானை மையப்படுத்தி நம்ம தானம் கொடுக்கணும். வாங்கும் போதும் பகவான் கொடுக்கிறாரு வாங்கணும். இதுதான் டிஃபரெண்ட். அது இல்லாமலாதான் அவரு இந்த பல்லிய இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அதே வந்து பகவானோட இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, பசுமாடு எவ்வளவு இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, ஏன் ஒரு பசுமாடு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, இது என்ன பண்ணுதுன்னு அந்த கணக்குல வருவாரு இல்லைங்களா? அது எப்படி பணம் செய்யற என்ன ஆகும், எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வரும். பணம் செய்யற தன்னை மறந்துடுவான், தன்னிலை இழந்துருவான். தன்னிலை இழந்துட்டு வீழ்ச்சி அடைய காரணமாயிடும். அப்ப பணம்ன்றது நமக்கு தேவை, அத்தியாவசியம் தான். ஆனா அதே வந்து அதிகமாக நமக்கு பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த பதம் என்ன சொல்றாரு பாப்போமா? 3வது பதம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுமா? படிங்க. ज्ञेय स नित्य सन्यासी यो न द्वेष्टि न कांक्षति निर्द्वन्द्वो हि महाभागो सुखं बन्धात् प्रमुच्यते. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கர்மயோகத்தின் அல்லது கர்மா சன்னியாசியா அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம் பாருங்க. எவன் ஒருவன் தனது செயல்களை விளைவுகளை விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சன்னியாசி ஆவான். பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, எல்லா இரும்புகளிலிருந்து விடுபட்டுள்ள அத்தகையவன் பௌதீக பந்தத்தின் எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். அழகான ஸ்லோகம். நாம செயல் செய்யறோம், நம்ம குடும்பஸ்தன், நம்ம ஒரு கிரகஸ்தனா இருக்கிறோம், ஒரு கர்மியா இருக்கிறோம். நம்ம கர்மி யோகியா போனோம்னா எப்படி தெரியுங்களா? சன்னியாசி இருக்கோம் என்ன பண்ணுவோம், சமுதாயத்தை விட்டுருவான், அப்பா அம்மா உறவுல விட்டுருவான், விட்டுட்டு எங்கேயாவது போய் காட்டுல போய் உட்காந்துப்பாரு, இல்லைன்னா ஒரு நதிக்கரையில போய் உட்காந்துப்பாரு, இல்ல கங்கையில போய் உட்காரு, எங்கேயோ போய் உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு அவர் பாட்டு பகவான் ஹரிநாம சொல்லிட்டே இருப்பார். அது ஒரு முக்தி தான். ஆனா நாம குடும்பத்தோட இருந்து நம்ம குழந்தையில காப்பாத்தி அது நல்வழியில கொண்டு போற, வேதத்தை படிக்க வச்சு அவங்க நல்வழியை பண்ற மொழிதான். இதுதான்டா உண்மையான சன்னியாசி. இதுதான் உண்மையான சன்னியாசி. 50 வயசுக்கு அப்புறம் நம்ம வனவாச வாழ்க்கை வாழறோம் பாரு, வீட்டுல இருந்தே வாழறோம் பாருங்க, அதுதான் உண்மையான சன்னியாசி. 75 வயசுக்கு பிறகு நாம சன்னியாசி எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா? குடும்பத்தோட இருந்து நான் சன்னியாசிடா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு என்ன தேவை நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உனக்கு குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா நான் சன்னியாசி கோலம். இதுதாங்க உண்மையான துறவு. காட்டுல சமுதாயத்தையும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி உறவையெல்லாம் விட்டுட்டு போய் காட்டுல உட்காரான் பாருங்க, அதுவும் ஒரு சன்னியாசி தான், அதுவும் முக்தி தான். ஆனா குடும்பத்தோட இருந்து போறான் பாருங்க, குடும்பத்துல இருந்துகிட்டே இருந்து செய்யலாம் பாருங்க, அவன் தான் உண்மையான சன்னியாசி. அதான் சொல்றாரு, எவன் ஒரு செயல்களை விளைவுகளை வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தர சன்னியாசி. பலம் பொருந்திய பெண்களுடைய அர்ஜுனா, எல்லா இரும்புகளிலிருந்து விடுபட்டு உள்ளவன். அப்ப குடும்பத்தோட இருக்கும் பாத்தீங்கன்னா கஷ்டம் வரும், அதே மாதிரி சந்தோஷம் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம மீண்டு இருக்கணும், அதுல இருந்து நம்ம அதுல இருந்து தள்ளி இருக்கணும். சந்தோஷம் வந்தா எகிரி குதிக்கூடாது, துன்பம் வந்தாலும் சோகமா இருக்கக்கூடாது, அதுல இருந்து மீண்டு வரணும். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன நம்ம பார்க்கணும். அவன் தான் உண்மையான சன்னியாசின்றார். ஹரே கிருஷ்ணா. இதுல அது ஏன் அந்த மாதிரி வருது, அந்த மாதிரி காரணம் என்ன அப்படின்றதும் இன்னும் பதத்துல நம்ம விரிவா படிக்கலாம். இப்ப அந்த சன்னியாசி, உண்மையான சன்னியாசி யாருன்றதை இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் ஹரிதாஸ் தாகூர். இவர் ஒரு பிறப்பால் வந்து ஒரு இஸ்லாமியர். அதாவது நம்மளுடைய பகவான் சைத்தன்யர் 480 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் கொடுத்தாரு. பகவானுடைய அவதாரம் நம்ம
மூன்றாவது அத்தியாயத்துல இதை பத்தி படிச்சோம் இல்லைங்களா? அவருடைய சீடர் தான் இவர். இவர் ஒரு நவாப்பு கிட்ட வந்து ஒரு அமைச்சரா இருந்தவர். கல்கட்டாவுல ஒரு நவாப்புல அமைச்சரா இருந்தவர் ஹரிதாஸ் தாகூர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் 2 பேர் அனந்தம்பிகை இருக்காங்க. இவர் வந்து ஹரிதாஸ் தாகூர். ஒரு நாளைக்கு 3 லட்சம் ஹரிநாமத்தை சொல்றவர். ஒரு நாளைக்கு 3 லட்சம் ஹரிநாமத்தை சொல்றவர். அப்போ நம்மளுடைய சனாதன தர்மத்தை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். பகவான் சைத்தன்யர் கிட்ட வந்து அவர் குரு சிசினா சேர்ந்து அவருடைய ஈடுபாடு, பக்தியோட ஈடுபாடு வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். அப்ப அந்த நாட்டு நவாப் என்ன பண்றாரு, இவன் நம்ம மார்க்கத்துல இருந்தவன் இந்த மார்க்கத்துக்கு போயிட்டானே, அவனை எப்படியாவது ஏதாவது பண்ணி அவனுக்கு நம்ம இதுல கொண்டு வரணும் அப்படின்ட்டு அங்க ஒரு வேசி என்ன பண்றாரு, விலை மாத கூட்டு அனுப்புறாரு. அவனை எப்படியாவது போய் கவர் பண்ணி வைட்டு வா. ஏன்னா வந்து அது அந்த ரொம்ப டீப்பா போக வேண்டாம். சரி, அந்த மாது வந்து அந்த 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 வேசியை அனுப்புறாரு. அந்த வேசி தாய் என்ன பண்றாங்க, அவரு தவம் பண்ற இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு கேக்குறாங்க, ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேச வேண்டியிருக்கு. அப்ப அவர் சொல்றார், சைத்தன்யரு, இது நித்யானந்தர், இது ஹரிதாஸ் தாகூர், அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதை முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்றாங்க. சரி, உடனே என்ன பண்றாரு, அந்த அம்மா வந்து வெளியே நின்று பார்த்து நிக்குது. இவரு ஆரம்பிச்சிட்டார். இவரும் ஒரு நாளைக்கு 3 லட்சம் ஹரிநாமத்தை சொல்றவராச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்றவராச்சு அவரு. அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்காரு. இந்த அம்மா உட்காந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, எழுந்து வர மாதிரி தெரியல. சரி, நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இப்படியே 2-3 நாள் போயிடுச்சு. கடைசியில என்ன ஆச்சு பாருங்க, பகவானோட ஹரிநாமம் இல்லையா, யாரெல்லாம் பகவான் ஹரிநாமத்தை காதால கேட்கிறாங்களோ, என்ன மாதிரி பேசியா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி குற்ற செயல்பாடு இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பா முக்தி அடைவான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. அந்த நாமத்தை 16 நாமத்தை சொல்றோம், ஹரிநாமத்தை, விஷ்ணு நாமத்தை 16,000 விஷ்ணு நாமத்தை சொல்றோம். அது கேட்கிறோம், எப்படி அடைவான்? கண்டிப்பா முக்தி அடைவான். இது வேதம் சொல்லுது. 12 புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு பகவானோட ஹரிநாமத்தை சொல்ல. சிவபுராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. சிவன் பார்வதி தாயா கிட்ட சொல்றாரு, பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹரிநாமத்தை சொல்ல அந்த வேசியாகப்பட்டவள் எப்படி பாருங்க, அவளும் ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுட்டு பக்தி மார்க்கத்துல வந்துட்டாள். ஒரு வேசியாகப்பட்டவள் 7 கல்பம் வரைக்கும் அதல பாதாளத்துல இருக்க வேண்டியவ, நரகலோகத்துல அதல பாதாளத்துல 7 கல்பத்துல இருக்க வேண்டியவ. ஆனா பாத்தீங்க, முக்தி அடைகிறா. வாழ்நாளே பகவான் நாமத்தை கேட்டனாலவே அவ முக்தி அடைகிறான் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, ஒழுக்க முறை நாம எங்க சங்கம் வைக்கிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தர்கள் சங்கம் வைக்கிறோமா, சாது சங்கத்துல வைக்கிறோமா, அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த சங்கத்துல இருந்து எப்படி மேன்மை அடையும், நாம மேன்மை அடையணும் அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கொண்டு போயிடும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்ப அடுத்த 10வது பதம் பாப்போமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ब्रह्मण्यादाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यतेन स पापेन पद्मपत्रम् इवाम्बसा. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பற்றற்ற தன கடமையை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்போம். தாமரையில எவ்வாறு நீரில் தீண்டப்படுவதில்லையோ அதே போல அவன் பாவ விளைவுகள் வந்து தீண்டப்படுவதில்லை. இப்ப எப்படி தாமரை இலை எப்படி நீரில் ஒட்டாம இருக்கோ அதே மாதிரிதான் இந்த மாய, இந்த பௌதிகம், இந்த குடும்ப, இந்த கிரகஸ்தன், நம்ம எல்லாமே இதுலதான் இருக்கோம். சம்சார கடல்ல இருக்கோம். சம்சார கடல்ல இருந்தாலும் பற்றற்ற தன்மையா நாம இருக்கோம் பாருங்க. பௌதிக தன்மையா இருந்தாலும் பற்றற்ற தன்மையா இருக்கும் பாருங்க. அப்பதான் நாம வந்து மேன்மை அடையும். எல்லா பாவங்களும் நம்ம விடுதல் கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும், நமக்கு தேவை இல்லைங்களா? அதே பணத்தை வந்து நமக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் தான் எடுத்துக்கணும். அதிகமா எடுக்க நாம என்ன ஆகும், ரசோகுணம் போயிடும். ரசோகுணம் போகும்போது நம்ம கண்டிப்பா வீழ்ச்சி அடையும். சரி, எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும், திரும்ப அதானே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன விளக்கம் பார்ப்போம். நம்ம தர்மத்துல வந்து 4 தூண்கள் சொல்லுவாங்க. தர்மம் சொல்றதே ஒரு நம்மளுடைய செயல்பாடு. நம்ம அதுதான் நம்மளுடைய தர்மம். ஒருத்தர் தானம் கொடுக்குறோமா, அது நம்மளுடைய தர்மம்னு நினைக்கணும். இல்ல நான் தானம் கொடுத்தா புண்ணியம், அமாவாசைக்கு அன்னைக்கு நம்ம அப்பா தாய் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுத்துற பிறகு என்ன பண்ணுவாங்க, 5 பேருக்கு தானம் கொடுக்கணும், அது செஞ்சா அப்பா அம்மாவுக்கு புண்ணியம், நமக்கு புண்ணியம், நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியம் சொல்லுவாங்க. அது வந்து என்ன தெரியுங்களா, அது அதர்மம். ஏன் சொல்ல வரேன்னு வச்சுங்களேன், அது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் நினைச்சு செஞ்சாவே அது ரசோகுணம், எதிர்பார்த்து செய்யுது. அது நம்ம இது செஞ்சா நமக்கு பிரதிபலன் வருது, அப்ப எதிர்பார்ப்பு தானே அது. அது தர்மம் கிடையாது, அது அதர்மம். ஆனா தர்மம்னா எப்படி தெரியுமா, இது என்னுடைய கடமை, நான் மத்தவங்களுக்கு தானம் கொடுக்கணும், இது என்னுடைய கடமை நினைக்கிறான் பாருங்க, அதுதான் தர்மம். தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தானம் வந்து பந்தப்படுத்தும், தர்மம் வந்து இது என்னுடைய கடமை நினைப்பாங்க.
நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. தானம் கொடுத்தா என் குடும்பம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு எதிர்காலத்துல நல்லா குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து செய்யற செயல். எதிர்பார்க்காம கொடுக்கலாம் பாருங்க, அதுதான் தர்மம். அதுதான் தன்னுடைய கடமை நினைச்சு செய்யறான். அப்போ தர்மத்தோட 4 தூண்கள் சொல்லப்படுது. என்ன தூண்கள் பார்க்கலாமா? ஹரே கிருஷ்ணா. கருணை, முதல்ல வந்து கருணை. இரண்டாவது தூண் வந்து சமுதாய தூண்கள் சத்தியம். மூன்றாவது தூண் பாத்தீங்கன்னா தவம். நான்காவது தூண் பாத்தீங்கன்னா தூய்மை. இந்த 4மே வந்து நம்ம சமுதாய தூண்கள். இந்த 4 தூண்ல ஒரு தூணை நாம அது உடைக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், அப்ப நாம வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சோம். அது 4 தூண்கள்ல முதல் தூண்னே என்ன சொன்னேன்? கருணை. அந்த கருணைக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, மாமிசம் உண்றது, புலால் உண்றது. ஏன்னா ஒரு உயிரத்தை நம்ம கொன்னு அதை சாப்பிடவே கூடாது. ஏன்னா அந்த உயிருக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க அப்ப ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு செடிக்கும் அதுக்கும் உயிர் இருக்க, அதை போய் பறிச்சா அது பாவம் இல்லையா? அதுக்கும் வலிக்காதா அப்படின்னு. உண்மைதான், வலிக்காது. வலிக்கும் தான், உண்மைதான் அது. அதே வந்து நீ அந்த அந்த வெஜிடேபிள கொண்டு வந்து பதார்த்தத்துல கொண்டு வந்து பகவானுக்கு சமையல் பண்ணி நம்ம சமையல் பண்ணி அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணி நாம அது மகா பிரசாதமா எடுத்துக்கிட்டா அதுக்கு பாவமே கிடையாது. அதே வந்து ஒரு உயிரினத்தை கொல்லும் போது பாத்தீங்கன்னா அது மகா பாவம் வேணும். ஏன்னா இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து இப்ப இருக்கிறேன், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், என் பையனை வந்து கட்டி போட்டுட்டு அவனை கொல்றாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்? பாவிங்களா, என் பையனை கொல்றீங்களாடா, அப்படிடா இப்படின்னா நான் சாபம் விடுவேன் இல்லைங்களா? என்ன மாதிரி சாபம் விடுவேன் பாருங்க. ஒரு தாய் தந்தை அதனை செய்வாங்க. என்ன பண்ண முடியும்? கட்டி போட்டு வச்சாச்சு, இந்த பையனை அடிக்கிறாங்க, கொல்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? சாபம் தான் விட முடியும். அதேதான் எல்லா ஜீவராசிகளுக்கும். இப்ப இன்னைக்கு நான் மனுஷனா இருக்கேன், நாளைக்கு அடுத்த ஜென்மத்துல நான் ஆடா போயிட்டேன், ஒரு ஆடாயிட்டேன்னா எனக்கு உள்ள இந்த சூட்சம உடல், கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடல், அகங்காரம், மனம், புத்தி, இந்த 3மே வந்து அடுத்த உடல்ல இருக்கும். இந்த உடல் தான் இங்க சூதர உடல் அழிஞ்சே தவிர உள்ளகிற அந்த சூட்சம உடல், அந்த ஆத்மா வேற உடலுக்கு போயிடுச்சு, ஆட்டுக்குள்ள போயிடுச்சு. ஆட்டுக்குள்ள போகும்போது ஆடா இருக்கும்போது என்ன வெட்டினாங்கன்னா, அப்ப எனக்குள்ள அந்த சூட்சம உடல் என்ன சொல்லும்? என்னோட தாய் தந்தர் என்ன சொல்லுவாங்க? அந்த ஆடா இருக்கும்போது தாய் தந்தர் என்ன சொல்லுவாங்க? சாபம் தானே விடுவாங்க. அந்த சாபத்தை நாம போய் ஏத்துக்கணுமா சாப்பிடும் போது? இல்லைங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருணை இருக்கணும். எந்த ஒரு மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது வேதம். இரண்டாவது வந்து பாரு சத்தியம். சூதாட்டம் இருக்கக்கூடாது. சூதாட்டம் அது வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம வந்து இன்னொன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு முகம் இருக்கும், நம்ம உள்ளுக்குள்ள ஒரு முகம் இருக்கும், பின்னாடி ஒரு முகம் இருக்கும். அந்த மாதிரி பேசவே கூடாது. நம்ம மனசுக்குள்ள என்ன படுது, நம்ம ஆத்மாவில் என்ன சொல்லுது, அதை அப்படியே நம்ம அதை வந்து ரிப்ளை பண்ணணும். ரிப்பீட் அதை வந்து நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள அவனை வஞ்சிய வச்சுட்டு அவனுக்கு மோசக்காரன், தப்பான ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அவங்களோட நல்லபடியா பழகலாமா? அது பழகவே கூடாது. அது தவறு இல்லைங்களா? நல்லா பழகுறவங்கிட்ட போய் தவறான எண்ணத்தை வச்சு பழகலாமா? பழகக்கூடாது இல்லையா? அந்த சத்தியம் இருக்கும். யாராகிட்ட ஸ்ட்ரைட்டா பேசணும், ஸ்ட்ரைட்டா வரும் இல்லைங்களா? சூதாட்டம், இது 2மே வந்து ரொம்ப தவறான செயல்கள். இந்த தூணை சிதைக்க கூடாது. தவம், போதை வஸ்துகளை நாமும் யூஸ் பண்ணவே கூடாது. போதை வஸ்துகளை யூஸ் பண்ணாது. சிகரெட் பிடிக்கிறது, மது போதைகள் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்து இருக்கக்கூடாது. இந்த தவத்தையும் நாமும் செதக்கூடாது. தூய்மை, தவறான பாலுணர்வு இருக்கக்கூடாது. தவறான எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணுவாங்க, அந்த மனைவியோட சிறப்பா வாழணும். வேறொரு மனைவியோ வேறொரு பெண்களோட தொடர்பே இருக்கக்கூடாது. இது தூய்மை. இந்த 4மே வந்து நம்ம சமுதாய தூண்கள், சனாதன தர்மத்தோட 4 தூண்கள். இந்த தூணை சிதைக்கவே கூடாது. சிதைச்சோம்னா நம்ம வாழ்நாள்ல கண்டிப்பாக 100% வீழ்ச்சி அடையும் சொல்லி இது வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப நம்ம குழப்பம் அடையும். பாவங்கள் குறைந்தால் துன்பம் கட்டபடி குறையும். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ பரவாயில்ல, விட்டுடலாம். பகவத்கீதை தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ எல்லாமே 4 வித சிறப்பு இருந்திருப்போம். ஆனாலும் இந்த பகவத்கீதை தொட்ட பிறகு, படிச்ச பிறகு, கேட்ட தெரிஞ்ச பிறகு நாம இனி செய்வோமா? செய்ய மாட்டோம் இல்லைங்களா? முயற்சி பண்ணுவோம். ஆனா உடனே முடிய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா முடியும் இல்லைங்களா? பகவான் உணர்வோடு நீங்க மையப்படுத்தி அவரோட பிரசாதம் சாப்பிட 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 கண்டிப்பா எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். அப்போ பாவங்கள் குறைந்தால் கண்டிப்பாக துன்பம் குறையும் இல்லைங்களா? இது நம்முடைய ஆச்சாரி ரொம்ப அழகா கொடுத்திருக்கார். 18வது பதம் என்ன சொல்லுது பாப்போமா? ஹரே கிருஷ்ணா மத்தாஜி. हरे कृष्ण। विद्या विनय संपन्ने ब्राह्मणे कवि हस्तिनी शुनि शैव स्वपाकेश पंडिता समदर्शिनः। ஹரே கிருஷ்ணா மத்தாஜி.
அடக்கமுள்ள பண்டிதர்களை தங்களது உண்மை ஞானத்தை வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன் என அனைவருமே சமநோக்கி காண்கிறான். ரொம்ப அழகான பதம் பாருங்க. அடக்கமுள்ள பண்டிதன், நாம எல்லாம் அடக்கமுள்ள பண்டிதன். ஏன்னா பகவத்கீதை தொட ஆரம்பிச்சிட்டோம், படிக்க ஆரம்பிச்சோம், உணர ஆரம்பிச்சிட்டோம், பேச ஆரம்பிச்சோம், செயல்பட ஆரம்பிச்சோம். நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்ப அவன் செயல்படாம போது என்ன செய்வான் பாருங்க, எல்லா ஜீவராசியும் ஒண்ணு நினைப்பான். ஏன்னா எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறார், பகவான் இருக்கார். எல்லா ஆத்மா, எல்லா ஜீவராசி இதயத்துக்குள்ளும் ஆத்மா இருக்கு, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. அப்ப இருக்கும்போது நம்ம அந்த உயிரை கொல்லலாமா? இல்லைங்களா? நாயை தின்பவனும் சரி, நாயை தின்பவனும் சரி, நாயா இருந்தாலும், யானையா இருந்தாலும், பசுவா இருந்தாலும், பிராமணா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒண்ணுதான். அந்த ஸ்தானத்துல தான் அவன் கர்ம யோகி அதுதான் பார்ப்பான். கர்ம யோகியா இருக்கவன் அப்படிதான் பார்ப்பான். விகர்மால உள்ளவன் தான் வேற்றுமை பார்ப்பான். விகர்மால வேத சட்டங்களை தவறான வழியில ஃபாலோ பண்ணுவான், தவறான கண்ணோட்டத்துல பார்ப்பான். எனக்கு இதெல்லாம் கட்டுப்படி, இதெல்லாம் சரியா வராதுன்னுவான், காம கொடூரனா இருப்பான். அப்ப அந்த மாதிரி செயல்பாடை என்ன பண்ணுவான், எல்லா ஜீவராசியும் ஒண்ணு நினைக்க மாட்டான். அதே வேதத்துல படிச்சு எல்லாரும் ஒண்ணு, என் மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், பேர பிள்ளைகள், சமுதாயத்துல ஆடு, மாடு, எறும்பு, பூச்சி எல்லாம் இருந்தாலும் சரி, அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காரு. அதுவும் உயிர் வாட இந்த லோகத்துக்கு வந்திருக்கு. அதுக்கும் நம்ம அதுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்னு என்ன இருக்கிறான் பாரு, அவன் தான் உண்மையான கர்மயோகி இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. 22வது பதம் என்ன சொல்றது பாப்போம்மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण। ஏகி சம்ஸ்பர்ஷஜ போக दुःखयोनय एव ते आद्यन्तवन्त कौन्तेय नदेषु रमते बुधः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையவன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பம் முடிவும் இருப்பதால் அறிவுடையவன் இவற்றில் மகிழ்ச்சி அடைவதில்லை. இப்ப நம்ம சமநோக்குல பாக்குறோம், எல்லா ஜீவராசியும் ஒண்ணுன்னு பாக்குறோம். யானையா இருந்தாலும், பூனையா இருந்தாலும் சரி, பூச்சா இருந்தாலும், புழுவா இருந்தாலும் சரி, எல்லாம் சமநோக்குல பார்க்கும்போது அப்ப நம்ம மேல கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். 100% மாற்றம் வரும். ஏன்னா தாக்கம் தான் முதல்ல. பகவத்கீதையை படிச்ச பிறகு ஒரு தாக்கம் நமக்கு வரும். நமக்கு வேற ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த தாக்கத்தினால ஒரு குறிக்கோள் உருவாகும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் பாருங்க, எல்லா உயிரையும் சமமாக பார்ப்போம். தாக்கத்தை பத்தி ஒரு பார்ப்போமா, என்ன தாக்கம்ன்றது. செயலாற்றும் மூவரையும் தெளிவாக காணலாம். செயலாற்றும் மூவரையும் எல்லாரையுமே நம்ம தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறாரு, அதுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, அதுவும் ஒரு ஆத்மா அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு உயிர் வாழியும் பரமாத்மா உன்னதை காணலாம். இப்ப நம்ம நில கண்ணாடியில போய் பாத்தீங்கன்னா யார் தெளிவா பாருங்க, தாயார் ஆண்டாள் இருக்காங்க. ஆண்டாள் என்ன பண்றாங்க, அழகா சிங்காரிச்சுக்கிட்டு போய் கண்ணாடியில பார்ப்பாங்க. கண்ணாடியில பார்த்தா யார் தெரியுது அவங்களுக்கு, ஆண்டாளுக்கு பகவான் உருவம் தான் தெரியும், ஆண்டாள் உருவம் தெரியாது. அதே மாதிரிதான் நாம போய் கண்ணாடியில போய் நின்னு வச்சுங்களேன், நாம பகவான் தான் தெரியும். அப்போ எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய வெளிப்புற சக்தி, அதாவது பகவானுடைய வெளிப்புற சக்தி, அதுதான் நம்மளுடைய உடல். உள்புற சக்தி யோகமாயா சக்தி, அதுதான் ஆத்மா. சோ அப்ப நம்ம பாக்குறது என்ன பாக்குறோம், பகவானை தான் பாக்குறோம். அதாவது பகவான் ஆன்மீக கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பகவானுடைய அம்சம் தான், எல்லா ஜீவராசியும். அப்ப அந்த நிலையில இருக்கும் என்ன பண்ணுவோம் பாருங்க, அதுதான் என்ன சொல்றது, தாக்கம். அப்ப தாக்கத்தினால நம்ம என்ன மாற்றோம், தன்னிலை அடைகிறோம். நாம தன்னிலை அடைஞ்ச பிறகு நம்ம என்ன வருகிறோம், அந்த மாற்றம் ஏற்படுது. எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க, இயல்பான அதாவது பொறுமை இருக்கான், இயல்பாவே பொறுமையாயிடுவார். எல்லா விஷயத்திலையும், பேசுற விஷயத்திலும் சரி, நடக்கிற விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும் பொறுமையாயிடுவார். பொறுமையா செயல்படும். உள்புறமும் வெளிப்புறமும் அந்த இரக்கம் வந்துடும், தூய்மையான இரக்கம் வந்துடும். எல்லாரும் வாழ தகுதி உள்ளவங்க வரும், எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குன்னு வரும், அந்த மாதிரி எண்ணத்துல வந்துடும் இல்லைங்களா? அந்த மாற்றம் வரும்போது தன்னிடமிருந்து பிறனிடமிருந்து இயல்பான மாறணும், எதிர்மாற நிலையை அகற்றுதல். நம்ம எல்லாரும் யாரை பார்த்தாலுமே நாம என்ன படிப்போம், விரோதியா இருந்தா கூட சரி, அவனை என்ன பார்ப்போம், நான் பார்ப்போம், பகவானை தான் பார்ப்போம், அவனும் ஒரு ஆத்மான்றதான் பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்ப மாற்றம் ஏற்படும், நாம எப்படி பண்ணோம், உண்மையாக சகோதரத்துவம் உருவாகும். எல்லாருமே சகோதரர்கள், எல்லாருமே. ஏன்னா அப்படிதான் நாம
எல்லா ஆத்மா ஒண்ணுதான். நம்ம எல்லாம் ஒரே டைம்ல தான் பிறந்தோம், ஒரே டைம்ல தான் அவதாரம் கொடுத்தோம். ஆனா நமக்கு நம்மளுடைய கர்மா திரும்ப 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 இங்கேயே பிறந்துட்டு இருக்கும். அப்ப அனைவரும் கடவுளை வசிக்கும் கோவில் தான் அது. நமக்குள்ள இருக்கிறார் கோவில். அதுதான் பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு இந்த பகவத்கீதையில, நீங்க என்ன பார்க்க வரியா கோவிலுக்கு? வராத. ஏன் வர? வரதா இருந்தா எனக்கு பணிவிட பண்ணவா. என்ன வந்து பார்த்துட்டு என்ன பண்ண போற? பணிவிட பண்ணவா. வந்தினா உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்ன்ற. பணிவிடை பண்ணினா. அதை விட்டுட்டு வீட்டை என்கிட்ட வந்து புலம்புனீன்னா ஒண்ணும் கிடையாதுன்ற. ஒண்ணுமே நான் தரமாட்டேன் உனக்கு. நீ தான் செயல்படணும், நீ தான் வாழணும், நீ தான் எல்லாம் செய்யணும். நான் செய்யவே மாட்டேன். என்னுடைய உணர்வோட நீ செஞ்சினா உனக்கு எல்லாமே வந்து சேரும். அது கூட நான் கிடையாது. எல்லாமே கட்டமைக்கப்பட்டுள்ளதுன்றார். பகவத்கீதை அதான் சொல்லுது. அப்ப நம்ம வீடு எப்படி நம்ம உடம்ப எப்படி வச்சுக்கணும்? கோவில் மாதிரி வச்சுக்கணும். புனிதமா வச்சுக்கணும். நமக்குள்ள பரமாத்மா இருக்கிறார். எல்லா ஜீவராசியும் இருக்கிறார். மத்தவங்களை விட்டுருங்க. உங்களுக்குள்ள பரமாத்மா இருக்கிறார். அப்ப பரமாத்மா இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் பாருங்க. தூய்மையா இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நல்ல செயல்பாடு இருக்கணும். சிந்திக்க தன்மையும் இருக்கும். அந்த மாதிரி இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இந்த பதம் படிங்களா? 23வது பதம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. शक्नोति हैवय सोढुं प्राक्शरीरविमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं स युक्तः स सुखी नरः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஒருவனால் தனது தற்பொழுதைய உடலை நீக்கும் முன்பு ஜட புலன்களை உத்திகளை பொறுத்து கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவன். அவன் இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியோடு இருப்பான். இந்த வாழ்நாள்லயே புத்தி கிடைக்கும். இந்த வாழ்நாள்லயே அதான் பகவான் சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இந்த உடலை விடுறதுக்கு முன்னாடி இந்த ஜட புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, வாயால பேசுறது, வாயால சாப்பிடுறது, கையால செயல்படுறது, காலால நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த புலன்கள், இந்த 9 விதமான ஹோல்கள், நம்ம உடம்புல 9 விதமான ஹோல்கள், அதை வந்து பகவான் அருளோட கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஹோலை. அப்பதான் நம்ம மேல ஒரு தேஜை வரும். ரொம்ப அழகான தேஜை வரும். ஒரு ஒளிவட்டம் நம்ம மேல உற்பத்தி ஆகும் இல்லைங்களா? அப்போ அந்த உடலை விடுறதுக்கு முன்னாடி நம்ம புலன்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன். அப்ப இந்த காமம் கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுனா நன்கு நிலை பெற்றவன் ஆவான். இவ்வாழ்நாள்லயே இந்த இறக்கத்துக்கு முன்னாடியே முத்திக்கான செயலை பார்க்க ஆரம்பிச்சிடும். எல்லா ஜீவராசியும் சமநோக்கில பார்க்க ஆரம்பிச்சிடும். சமநோக்கில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. வெறிதிரியிலே வரமாட்டாங்க. எல்லாம் நண்பர்களாவே இருப்பாங்க. குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதை பத்தி கவலையே படக்கூடாது. நீங்க பாட்டு உங்க வாழ்க்கையை போயிட்டே இருக்கணும். அந்த குறை சொல்றது நம்ம காதால கேட்டாவே வச்சுங்களேன், நமக்கு என்ன ஆகும் பாருங்க. ஆனா ஆன்மீக தன்மையோட பகவான் அருளோட அகர்ம பணியில செய்யும் போது அந்த குறையே சொன்னாலும் சரி உங்களுக்கு நிறைவா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. 29வது பதம் என்ன சொல்றாரு பாப்போம்மா. हरे कृष्ण. भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुकृतं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिं ऋच्छति. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பதத்துல சொல்றாரு பாருங்க பகவான். ரொம்ப அழகா சொல்ல போறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. நானே எல்லா யோகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்தும் என்றும், எல்லா உயிர்வாழின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜடத்துயரங்கள் விடுபட அமைதி அடைகிறான். இந்த ஒரு போட்டோவை பாக்குறீங்க பாருங்க. இந்த படம் இருக்கு பாருங்க. மேல இருக்கிற படம் அவருடைய கோபர்கள் கூட ரொம்ப அழகா பகவான் லீலை பண்றாரு. அதே கீழே இருக்க படம் பாருங்க. காரண கடல்ல தனிமையில இருக்கு. அங்க பாருங்க கனகவலி தாயார் இல்ல, பிரம்மா இல்ல, ஆதிசேஷன் இல்ல, யாருமே கிடையாது. காரண கடல்ல தனிமையில இருக்கிறார். ஒரு அண்டத்தையும் உருவாக்குறார். இதுதான் காரண உதய சாய் விஷ்ணு. இவருடைய உடம்புல இருந்து ஒரு மணிக்கல் துளி துளியா ஒரு வேர்வு துணிங்க. அதை நாளைக்கு அந்த 7வது அத்தியாயத்துல பார்ப்போம். அதை பத்தி இன்னும் விரிவா அதை பத்தி படிக்கலாம். ஒரு அண்டத்துக்குள்ளேயும் கார்பாக உதய சாய் விஷ்ணு வருவார். அவர் தான் நம்ம அண்ட சராசரங்களிலிருந்து எல்லா உயிராடையும் படைக்கப்படுறார். என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா யோகங்களையும் தவங்களையும் இறுதியை அனுபவிப்பேன் நான்றாரு. ஏன்னா அவர் தான் அனுபவிக்கிறார். நம்ம மூலியமா அவர் அனுபவிக்கிறார். நம்ம என்ன தப்பு பண்றோமோ அவர் தான் அனுபவிக்கிறார். என்ன சுகம் காண்றோமோ அதுதான் அனுபவிக்கிறார். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கடைசியில துரியோதனன் கிடக்கிறான், சாவ கிடக்கிறான். இறக்கும் தருவாயில பகவான் தான் வருத்தப்படுறார். அவர் தான் கடினமா கஷ்டப்படுறார். அவனை இறக்க சொல்றதும் அவனை கொல்ல சொல்றதும் பகவான் தான். ஏன்னா அதர்மவாதி. அவனை இறக்கும் தருவாயில கூட அந்த கஷ்டத்தை பார்த்து அவரு அழறார், பகவானே அழறார். ஏன்னா அந்த கஷ்டத்தை அவர் அனுபவிக்கிறார். நாம அப்படிதான்.
நாம எது செஞ்சாலும் சரி நாம என்ன நினைக்கிறோம், இது என்னுடைய வீடு, இது நான் தான் செஞ்சேன், இந்த வீடு நான் தான் கட்டினேன். நீங்க கட்டவே இல்லை, நீங்க பணம் சம்பாதிக்கவே இல்லை. ஏன் இந்த உடலே பகவானுடைய தான், இந்த பணமும் பகவானுடைய தான், இந்த குடும்பமும் பகவானுடைய தான், இந்த சமுதாயமே பகவானுடைய தான். அது அவர் தான் அனுபவிக்கிறார், அவர் தான் அனுபவிக்கிறார். எல்லாம் நாம செய்யற செயல் நல்லதோ கெட்டதோ எல்லாமே அவர் தான். இப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம பெற்ற பிள்ளையை வளர்த்துட்டு இருக்கோம். அவன் என்ன தப்பு பண்ணாலுமே நம்ம என்ன நினைப்போம், அவன் வீடு கட்டினாலும் சுகமா இருந்தாலும் சரி, என் பிள்ளைப்பா நல்லா அழகா இருக்கான்பா, அப்படித்தானே அந்த அந்த எண்ணங்கள் இருக்கும். அவர் தான் நமக்கு ஆதி அந்தம், அவர் தான் தாத்தனுக்கு தாத்தன், பாட்டனுக்கு பாட்டன், நம்மளுடைய தந்தையார் அவர் தானே, இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு, நானே எல்லா யாகங்களும் தவங்களையும் இதில் அனுபவிப்பேன் நானே என்றார். என்றும் எல்லா லோகங்களின் தேவர்களையும் கட்டுப்படுத்துவன் நானே என்றார். என்றும் எல்லா உயிர்வாளியும் உற்ற நண்பன் என்றார். என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜடத்துயரங்களிலிருந்து விடுபடுவான், அமைதி அடைவான். ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. என்னென்ன படிச்சோம் பார்ப்போமா? சன்னியாசி அல்லது கர்ம யோகத்துல பத்தி படிச்சோம் இல்லைங்களா? சன்னியாசியை பத்தி கேட்கலாம், அர்ஜுன துறவை பத்தி கேட்கலாம். துறவும் முக்தி தான். அதே கர்மயோகத்துல நிஷ்காம கர்ம யோகத்திலையும் சகாம கர்ம யோகத்திலையும் பக்தி கொடுத்தனா அதுவும் அதிமுத்தம்ன்ற, அதுவும் முக்திதான்ற, இல்லைங்களா? கர்ம யோகத்திலும் சன்னியாசியை பத்தி சொல்றாரு 2ல இருந்து 6வது பதம் வரைக்கும். நிஷ்காம கர்ம யோகத்திலிருந்து கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறது 7ல இருந்து 16வது பதம் வரைக்கும் படிச்சோம். எப்படி? இந்த 4 விதமான சமுதாய தூண்கள். மாமிசம் உண்ணக்கூடாது, மது போதைகள் இருக்கக்கூடாது, சீட்டாட்டம் இருக்கக்கூடாது, கேம்பிளிங் இருக்கக்கூடாது, 4வது தவறான பாலுணர்வு இருக்கக்கூடாது, இல்லைங்களா? பகவான் கிருஷ்ணன் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் விடுதலை 17ல இருந்து 29வது பகுதி. நீங்க 2வது லெவலுக்கு வாங்க, ரொம்ப அழகா நிதானமா படிப்போம். ஒரு நாளைக்கு 2 பதம் தான் படிப்போம். அவ்வளவு சாராம்சம் கொடுப்பார் பகவான். நம்ம ஸ்ரீல பிரபுபாதா நம்முடைய ஆச்சாரிகள் அவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறோம். வாஞ்ச கல்பத்தராய கிருப சிந்தியே பதனானம் பாவனிய வைஷ்ணவியோ நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத தாதார சிவாசாதி கௌரபக்த விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஓம் தத். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரபு.